अस्सलाम वालेकुम, मैं चुनाव उमर। ஹாய் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க ஷபானா. குக் வித் கோமாளி புது சீசன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் கண்டஸ்டன்ஸ் யாருன்றதை இன்றைக்கி ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ 4 பேர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன். ஸோ இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக குக் வித் கோமாளி சீசன் 6 போட்டிருக்காங்க. இவங்களோட ஷோவை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க வரதுனால குரேசிக்கு பயங்கரமான கண்டென்ட் ஒன்று சிக்கியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபானா. இவங்க விஜய் கூட வாரிஸில் நடிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி சீரியல்ஸும் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அண்ட் தேர்ட் பர்சனும் கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரியாராமன் ரஞ்சித்தோட வைஸ். ஸோ இவங்க பிக் பாஸில் ஃபேமிலி ரவுண்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினச்சிட்டு இருக்கப்போ ரஞ்சித் எலிமினேட் ஆயிட்டாரு. பட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வைரல் ஆனாங்க. ஸோ இவங்கள குக் வித் கோமாளியில் ஒரு ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக யார் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா உமேர் லத்தீப். ஸோ இவர் வந்து காஷ்மீர் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைலில் யூடியூபராக இருக்காரு. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குக்காக போட்டிருக்காங்க. காஷ்மீர் தமிழ்னு சொல்லிட்டு நேம் போட்டிருக்காருன்னு தவிர தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலில் ஒரு வீடியோ கூட இல்லை. ஃபுல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் குக் வித் கோமாளி ஷோலையாவது தமிழில் பேசுவாருன்றதை எதிர்பார்க்கலாம். இவங்க 4 பேரை மட்டும் இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீதி இருக்க கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து மே 4 பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு புகழ் அண்ட் குரேஷ் இவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ மே 4 யார் யார் வராங்கன்ற அப்டேட் வந்துடும். இல்லைனா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆனாலும் ஆகலாம்.